இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி பார்த்தோம்னா, ராமர் ஜாதகம் என்று நண்பர் எனக்கு ஒரு பரிசளித்தார். ராமரினுடைய ஜாதகத்தை எப்படி கணித்திருப்பார்கள்? அவருடைய பிறந்த நேரம், அந்த பிறந்த தேதியெல்லாம் எப்படி தெரியும்? இதை பற்றிய குறிப்புகள் ராமாயணத்தில் உள்ளதா அப்படிங்கிறது அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. அவருக்கு மாத்திரமல்ல, நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது வந்திருக்கும். சமீபத்தில் இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நடந்ததுனால நிறைய ராமர் ஜாதகம் அப்படிங்கிறது வலைதளத்தில் வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தோம்னா ஒரு தேதியை குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஒரு தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு தேதி நேரத்தை எப்படி கணக்கிட்டார்கள் என்பது நம்மில் பலருக்கும் அந்த சந்தேகம் என்பது இருக்கும். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வால்மீகி ராமாயணத்திலே ராமர் ஜாதகத்தை பற்றிய ஒரு சில குறிப்புகள் இருக்கிறது. அந்த குறிப்புகளின் அடிப்படையில் இந்த ஜோதிடர்களினுடைய ஒரு ஆராய்ச்சியின் வெளிப்பாடாக இந்த ஜாதகங்கள் வந்திருக்கின்றன. உண்மையிலே அந்த ஜாதகத்திலே ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றிலாம் வால்மீகி மென்ஷன் பண்ணவே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தோம்னா, அவர் இந்த ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருகருடைய பிறப்பினை பற்றி அவருடைய அந்த வால்மீகி ராமாயணத்தினுடைய 18வது சர்க்கத்திலே தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, சைத்ர சுத்த நவமி நாளிலே, நன்றாக கவனிக்க வேண்டும், சைத்ர சுத்த நவமி நாளிலே கடக லக்னத்திலே குருவோடு, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு சந்திரன் இணைகின்ற அந்த புனர்பூசம் நட்சத்திரத்திலே ராமர் ஜனித்தார் என்று தெளிவாகவே வால்மீகி குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இதற்கான ஆதாரம் என்பது உண்டு. அந்த ராமரனுடைய பிறப்பு மாத்திரமில்லை, இது போக இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, பரதன் என்பவன் மீன லக்னத்திலே பூசம் நட்சத்திரத்திலே உதித்தார்னு சொல்றார். அதாவது ராமர் உதித்தது புனர்பூசம், பரதன் பூசத்தில் உதித்திருக்கான்னு சொல்லும்போது இந்த கேப் அப்படிங்கிறது நமக்கு புரிகிறது. அதே மாதிரி அடுத்த நாளான அந்த ஆயில்யம் நட்சத்திரம் கடக லக்னத்திலேயே சத்ருகணனும் லக்ஷ்மணனும் உதித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவாகவே கொடுத்திருக்கிறார். ஆக இவர்களுடைய பிறப்பை பற்றிய குறிப்புகள் என்பது இருக்கிறது. இதில் குறிப்பாக ராமருக்கு மட்டும் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, 5 கிரகங்கள் உச்சம் பெற்ற நிலையிலே ராமன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு குறிப்பினை கொடுத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் இவர்கள் இந்த ஜாதகத்தை கணித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி 5 கிரகம் உச்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, புதன் ஒருவரை தவிர, அதாவது ராகு கேத்துவை விட்டுடுவோம். ராகு கேத்து அப்படிங்கிறது ஒரு சாயா கிரகம். இது பிற்கால ஜோதிடத்தில் வந்த ஒரு இடைச்செருகல் என்பதுதான். அதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ராகு கேத்துவை தவிர்த்து ஒரு மீதி 7 கிரகம் இருக்கு. இந்த 7 கிரகத்திலே சந்திரன் ஆட்சி பலத்தோடு கடகராசியில இருக்கிறார்னு சொல்லிட்டா, புதன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாவற்றையும் ஒரு உச்சஸ்தானத்திலே போட்டு இவர்கள் ஜாதகத்தை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். சரி, இது நிஜம்தானா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு புறம் போய்கொண்டே இருக்கிறது. ஏன்னு சொன்னோம்னா, நம்ம பிராக்டிக்கலாக எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த சூரியனை உச்சபலத்தோடு போடும் பொழுது, சூரியன் உச்சபலத்தோடு எப்போ இருப்பார்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதத்திலே தான் உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார். சித்திரையிலே சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது, அதே மாதிரி இந்த நவமி திதி, அதாவது வளர்பிறை நவமி திதியும் ஒன்றாக இணையும் பொழுது புனர்பூசம் 4ஆம் பாதம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த 3 பாயிண்ட்ல ஏதோ ஒன்று தப்பு. ஒன்று, அவர் பங்குனியில் இருக்கணும், அதாவது மீனத்தில் இருக்கணும் சூரியன், அல்லது இவர் நவமியில பிறந்திருக்க முடியாது, அஷ்டமியில பிறந்திருக்கணும், அல்லது இவர் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்திருக்க முடியாது. இது 3ம் ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்பில்லை என்பது அந்த ஜோதிட கணிதத்தின் அடிப்படையில் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் இங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பூமியினுடைய சுழற்சி, இந்த சந்திரனுடைய சுழற்சி, அதாவது ஒரு திதிக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் இவ்வளோ கேப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். திதி அப்படின்னு சொன்ன சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தினை தான் திதி என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த கணக்கானது இந்த கலியுகத்திலே செல்லுபடியாகிறது. இந்த கலியுகத்தினுடைய கணக்கின் அடிப்படையில் இவர்கள் கணக்கிடுகிறார்கள். ஆனால் ராமர் பிறந்த யுகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அன்றைக்கு இந்த சூரியனுடைய வேகம், இந்த சந்திரனுடைய வேகம் எப்படி இருந்திருக்கும் என்பது தெரியாது என்பது பல அறிஞர்களினுடைய வாதமாக இருக்கிறது. இந்த ஜாதகம், அதாவது நம்ம இந்த நேயருக்கு தெளிவாக பதில் சொல்லணும்னு சொன்னால்,
இந்த ஜாதகத்தை பற்றிய குறிப்புகள் வால்மீகி ராமாயணத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, கடக லக்னத்திலே உச்சம் பெற்ற குருவோடு சந்திரன் இணைகின்ற அந்த நேரத்திலே சைத்திர சுத்த நவமின்னு சொல்றா. சைத்திர மாதம் அப்படின்னு சொன்னால், அதாவது பங்குனி மாதம் அமாவாசைக்கு மறுநாளில் இருந்தே சைத்திர மாதம் என்பது துவங்கிவிடும். அதாவது சாந்திரமான மாதத்தை சொல்வார்கள். இந்த சாந்திரமான மாதத்திலே வரக்கூடிய அந்த சைத்திர சுத்த நவமி நாளிலே, அந்த நாளிலே தான் ராமன் அவதரித்தான் அப்படின்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்திலே தெளிவாகவே குறிப்பு என்பது இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, ஒரு சில நேரத்தில் இந்த சித்திரை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பங்குனிலே கூட நமக்கு ஸ்ரீராம நவமிங்கிறது வந்துடும் இல்லையா? அதையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆக சூரியன் உச்சம் பெற்றுதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த குறிப்பினை கொண்டு அந்த சைத்திர சுத்த நவமி நாள் அன்றுதான் ஸ்ரீராம நவமியை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். இது வால்மீகி ராமாயணம் நமக்கு தெளிவாகவே சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் வால்மீகி ராமாயணத்தை பொறுத்தவரை அந்த நேரத்திலே ராகு கேத்துக்கள் ஜனன ஜாதகத்திலே சேர்க்கப்படவில்லை. ஆனால் ராகு கேத்துக்களை பற்றிய குறிப்பு என்பது வால்மீகி ராமாயணத்திலே உண்டு. எப்படி சொல்லுவார்னு பார்த்தோம்னா, தசரதன் ராமனுக்கு அவசர அவசரமா பட்டாபிஷேகம் பண்ணணும்னு வரும்பொழுது, இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையெல்லாம் வானத்தில் வருதுப்பா, இது இந்த ஆட்சிக்கு நல்லதல்ல, இந்த ஆட்சி படத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதல்லங்கிறதுனால தான் நான் இதுலேருந்து விலகிண்டு உன்னை உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி இந்த ஆலோசனைங்கிறது நடக்கும் இல்லையா? அந்த மந்திரி சபை ஆலோசனையிலே அப்பொழுது பேசிக்கொண்டிருப்பார்கள் சொல்லி ராகு கேத்துக்களை பற்றிய குறிப்பு இருக்கிறதே தவிர அதனை ஜாதகத்திலே குறிக்கின்ற பழக்கம் என்பது அப்பொழுது இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நேயருக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய தேதி மற்றும் நேரம் என்பதெல்லாம் இந்த ஜோதிட ஆராய்ச்சியின் விளைவாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அந்த தேதி மற்றும் நேரத்திற்கெல்லாம் எந்த விதமான பிரமாணமுமே கிடையாது. துல்லியமாக இந்த நேரம் என்று சொல்ல முடியாது. கடக லக்னம் என்பது அந்த நாளிலே ஒரு 2 மணி நேரம் சுமாருக்கு கண்டிப்பாக கடக லக்னம் தான் இருக்கும். அதில் எந்த நேரத்தில் அவர் சரியா பிறந்தார் என்பதை பற்றி அந்த நேரம், அந்த கடிகார மணி என்பதெல்லாமே வால்மீகி எங்குமே குறிப்பிடவே இல்லை. இது இந்த ஜோதிடர்களினுடைய ஆராய்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.